ஆனது அடுத்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். வெண்ணிலா கேரக்டருக்கு ஒரு எண்டு வந்து விஜய் காவேரி திரும்பி ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக வாழுவாங்கன்னு பார்த்தா திரும்பி இந்த கதையை ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு வெண்ணிலா கேரக்டருக்கு ஒன்று எண்டு கொடுத்துடணும். இல்லைனா வந்துட்டு பசுபதி கெட்டவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வெண்ணிலாவும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பசுபதி ராகினி 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை வந்துட்டு சிவியர் பண்ணுறதுக்காக என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க, விஜயும் தலைமறைவாக இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்கள் காவேரியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த வெண்ணிலாக்கு என்னதான் பதில் சொல்ல போகிறீங்க, ஏற்கனவே வந்துட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குவீங்கன்னு உங்கள் முன்னாடி தானே சீமனை கேனை ஊற்றிட்டு தற்கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணாங்க. அத்தனை பேர் இருக்கும்போது கோவிலே அந்த வேலையை பண்ணாங்க. அப்போவே அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா, அப்போவே அந்த கோயிலே வச்சு விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா இப்போ அந்த பொண்ணு உயிர் போயிருக்காதுல்ல. இப்போ அந்த உயிர் போகிற நிலமையில இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த பொண்ணு இழுத்துட்ருக்கு. அந்த பொண்ணோட உயிருக்கு யார் தான் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டி ரொம்பவே வந்துட்டு பசுபதி ஓவராக பேசுவார். பசுபதி கூடவே அன்பையை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அன்பும் சேர்ந்து சொல்லுவார், நான் தான் அப்போவே சொன்னேன்ல சார், விஜயும் வெண்ணிலாவும் ரொம்ப லவ் பண்ணாங்க, விஜயை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, வெண்ணிலாவை ஏமாத்துனதே அந்த விஜய் தானு, நீங்கள் தான் வந்துட்டு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு சூசைட் பண்ணி சாகக்கூடிய நிலமையில் இருக்கா, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இப்படி விட்டால் இது பப்ளிக் இஷ்யூ ஆகிடும். இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சிவியராக பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல வந்துட்டு விஜய் இப்போவே கண்டுபிடிக்கணும், அல்லது வந்து காவேரி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் போல இருக்குது, நம்ம பாட்டுக்கு இதை ஈஸியாக எடுத்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ் வந்து டாக்டரை கூப்பிட்டு கேட்பாங்க, அந்த வெண்ணிலாவோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு. டாக்டர் உடனே சொல்லுவாங்க, வெண்ணிலாவோட கண்டிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகவே இல்லை சார், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, எதையுமே சொல்ல முடியாது, இப்போதைக்கு 24 ஹவர்ஸில் தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க கண் முழிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடலாம், அப்படியே அவங்களுக்கு கண் முழிக்க முடியாமல் போச்சுன்னா we are helpless அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல உடனே அந்த போலீஸ்க்கு அலர்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இது நம்ம ஆரப்போட விடவே கூடாது, காவேரியை முதல்ல கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் டேரெக்டாக வெண்ணிலாவோட கேஸை வந்து பார்த்துடலாம், கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பசுபதியும் அன்புக்கிட்டே சொல்லுவாங்க, சார் சாரி சார், இந்த மாதிரிலாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது, இதோட தனிப்பட்ட ஒரு ஆண் பெண்ணுக்கான பிரச்சனை, லவ் பிரச்சனை நினச்சி தான் நாங்கள் வந்து இதை போஸ்ட்போன் பண்ணோம், பட் இதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூசைட் பண்ணிக்குவாங்கன்ற இதெல்லாம் எங்களுக்கு வரல, அன்றைக்கி அந்த பொண்ணு பண்ணதை பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணி தான் தெரிஞ்சிச்சு, அப்புறம் காவேரி காமிச்ச எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு வெண்ணிலாக்கும் உங்களுக்கும் எதிராக இருந்ததுனால தான் நாங்கள் இதை வந்துட்டு டிலே பண்ண வேண்டியதாகிடுச்சு, இப்போ இந்த மாதிரி நடந்தது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் வந்துட்டு யார் குற்றவாளிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்போம், இப்போ கூட வந்துட்டு அந்த பொண்ணோட சூசைடில் வந்து டவுட் இருக்குன்னு காவேரி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ காவேரி முதல்ல கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்க எதனால வந்துட்டு சூசைடில் டவுட்டுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, சூசைட் வெண்ணிலா பண்ணிக்கலனா அப்போ வெண்ணிலாவுக்கு என்ன தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, முதல்ல வந்துட்டு காவேரியும் வெண்ணிலாவோட மாமாவையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு தூக்கி வாரி போட்டுரும். இந்த வெண்ணிலாவோட மாமா கிட்டக்கு வேறு ஏதாவது இடக்கு முடக்க கேட்டாங்க, அந்த ஆள் கண்டிப்பாக உளறிடுவான், எதுக்கும் வந்துட்டு அந்த ஆளை பிளாக்மெயில் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி உடனே பசுபதி வெண்ணிலாவோட மாமாவுக்கு கால் பண்ணுவார். இங்கே பாருங்கள், உங்களை தேடி தான் இப்போ போலீஸ் வந்துட்டுருக்காங்க, இப்போதைக்கு வந்துட்டு நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் மட்டும்தான், விஜய் கூட சேர முடியாத சூழ்நிலைனால தான் வெண்ணிலா வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து குதித்து தற்கொலை முயற்சிக்காக ட்ரை பண்ணான்னு சொல்லணும், அதை மீறி ஏதாவது உண்மையை வளர்னேன், ஏதாவது என்னை போட்டு தர ட்ரை பண்ண, வெண்ணிலா இப்போ உயிருக்கு தான் போராடிட்டுருக்கா, கம்ப்ளீட்டாக அவளையும் முடிச்சிருவேன், உன் குடும்பத்தையும் முடிச்சிருவேன், என்னை பற்றி நீ வேணும்னா கொடைக்கானலில் விசாரித்து பார்த்துக்கோ, உன் குடும்பத்தையும் அழிக்காமல் விட மாட்டேன், எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை எதுக்கிறதுக்காக நான் என்ன சூழ்நிலைக்கு வேணுனாலும் எந்த எண்டுக்கு வேணுனாலும் போவேன், உன்னை தேடி வந்து அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலாவோட மாமா சொல்வார், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் யாருக்கும் துரோகம் பண்ணி பழக்கமே கிடையாது, யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, நான் வந்துட்டு என் அக்கா பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காளே, மாமாவாக வந்துட்டு அவளுக்கு ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து அந்த ஊர்லேருந்து வந்தேன், இப்போ கூட நான் வந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணதும் பத்தாதுன்னு ஒரு பொண்ணு இப்படி உயிருக்கு போராடிட்டுருக்கா, அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா சரியில்லை தான், நான் இப்படி தான், நான் கெட்டவன் தான், நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ, நீ வந்துட்டு ஏதாவது பண்ணி தில்லுமுள்ள பண்ணி காவேரிக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை போலீஸ்கிட்ட என்னை மாட்டி விடணும்னு மட்டும் ட்ரை பண்ண, உனக்கும் இதே நிலமை தான், நீயும் வந்துட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். உடனே வெண்ணிலாவோட மாமாவுக்கு பயம் வந்துடும், நமக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள வந்து இதெல்லாம்
அனுபவிக்க வேண்டிய தலையெழுத்து போல இருக்குது. சரி இதெல்லாம் சகிச்சுப்போம் வெண்ணிலாக்காக. என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் தாய்மாமா நான் தானே. இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கடவுள் என் கூட துணை இருப்பார் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமா வந்துட்டு கொஞ்சம் கன்சோல் ஆகிக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. காவேரி வந்துட்டு அப்படியே வெண்ணிலாவோட மாமா கிட்ட போய், ஏங்க உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன் வெண்ணிலா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டா? உண்மையாலுமே வெண்ணிலா சூசைட் தான் பண்ணிக்கிட்டாளா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? தயவு செய்து சொல்லுங்கள், எனக்கு ஏதோ இதில் டவுட் இருக்குது. வெண்ணிலா அவ்வளோ கோவமாக பேசிட்டு போனதை பார்த்தா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவா, மூவ் ஆன் பண்ணிடுவா. விஜய் வந்துட்டு மேற்கொண்டு திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் இப்படி சூசைட் பண்ணிக்குவான்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ போல்டாக பேசிகிட்டு இருந்த வெண்ணிலா இப்போ எப்படி சூசைட் பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனாலும் உண்மை வெளியில் வந்தே ஆகும். நீங்கள் உண்மையை மறைக்கவே முடியாது. நீங்கள் கடவுளுக்கு நீதியாக இருக்கீங்கன்னா, கடவுளை நிஜமாகவே நீங்கள் நம்புறீங்கன்னா தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள். நானும் வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கேன். என் புருஷன் தான் எல்லாமே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பில் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துச்சு, இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இப்போ கூட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். விஜய் வந்துட்டு என்னை அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிரச்சனையில் நான் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக என் வயிற்றில் ஒரு குழந்தை வரலது. அந்த குழந்தைக்காகவாவது நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்னு சொல்லி காவேரி கெஞ்ச உடனே வெண்ணிலா மாமாவோட ஃபேஸ்லாம் அப்படியே டக்குன்னு மாறிடும். உண்மையாலுமே இது நடந்தது என்னென்னா அப்படின்ற மாதிரி இழுக்க டக்குன்னு டாக்டர் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூப்பிட்ருவாங்க. உடனே டாக்டரும் ரூமுக்குள்ளே வந்துட்டு வெண்ணிலா மாமா போயிடுவார். அந்த டைமில் காவேரி யோசிப்பாங்க, வெண்ணிலாவோட மாமா இப்போ எதுவும் சொல்ல வந்தார், இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இவரை தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணால் தனியாக வந்துட்டு என்னங்கிறத கேட்டால் கண்டிப்பாக உண்மை நடந்தது என்னங்கிறத சொல்லிடுவார். இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, சதி இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒரு வேளை வெண்ணிலா சூசைட் பண்ணாமல் அந்த பசுபதி கூட ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கேவலமான ஆள் தான் அந்த பசுபதி. என்னை பழிவாங்கிறதுக்காகவும் விஜய் பழிவாங்கிறதுக்காகவும் இவங்கெல்லாம் என்ன வேணுனாலும் பண்ணுவாங்க, எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணுனாலும் போவாங்க. அதனால் என்ன நடந்துச்சுங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு கேட்டே ஆகணும் வெண்ணிலா மாமா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டாக்டர் வெண்ணிலா மாமா உள்ளே கூப்பிட்டு, வெண்ணிலா கிட்ட ஏதோ ஆக்ஷன்ஸ் தெரியுது, அவங்கக்கிட்ட இருந்து லைட்டாக அசைவு தெரியுது, முடிஞ்சால் நீங்கள் தயவுசெய்து அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள், ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பாருங்கள், உங்கள் ஃபேஸை பார்த்தா அவங்க ஏதாவது ரெகக்னைஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமாவை வெண்ணிலா கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. வெண்ணிலாவோட மாமாவை பார்த்ததுமே ஆக்ஷன்லேயே கேட்பாங்க வெண்ணிலா, விஜய் எங்கே, விஜய் எங்கன்னு. தயவு செய்து விஜய் காப்பாற்றுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தாங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஆக்ஷனில் சொல்லும்போது அது வெண்ணிலாவோட மாமாவுக்கு நல்லாவே புரியும். பட் சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியாது. பட் வெண்ணிலா சொல்ல வர்றது இது மட்டும்தாங்கிறது வெண்ணிலா மாமாவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் எதுவுமே அவர் வெளியில் காமிச்சிக்காமல் என்னம்மானே கேட்டுட்ருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் உள்ளே வருவாங்க. காவேரி உள்ளே வந்ததுமே டாக்டர் வந்துட்டு, ஏம்மா நீங்கள் உள்ளே வரீங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நாங்கள் அவங்கள ஃப்ரெண்டு தாங்க, தெரிஞ்சவங்க தான், நாங்கள் தான் அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி உள்ளே வந்து வெண்ணிலாவோட ஃபேஸவே நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. வெண்ணிலாவும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க மாமாவை பார்த்து ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க, விஜய் எங்கே, விஜய் நல்லவர், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான், விஜய் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி திரும்பி சொல்ல காவேரிக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் வந்து காவேரிக்கு கம்ப்ளீட்டாக புரியாது. உடனே காவேரிக்கு வந்துட்டு ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். வெண்ணிலா வந்துட்டு கண்டிப்பாக பொழைச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் தெரியுது. டாக்டர் வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு வெண்ணிலா ஏதாவது ஆக்ஷன் பண்ணாலும் இல்லை அவங்க ஏதாவது பேசினாலும் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடலான்ற மாதிரி தானே சொன்னாங்க அவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸு. இப்போ வெண்ணிலா கிட்டேருந்து இந்த ஆக்ஷன் வரதுனால கண்டிப்பாக வெண்ணிலா உயிர் வந்து சேஃபாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் வெண்ணிலா ஏதோ சொல்ல வரா, விஜய் பற்றி தான் ஏதோ சொல்ல வரா. பட் யாரோ வந்துட்டு இவளை ட்ரை பண்ணாங்க, கொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது, தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. பட் என்னங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குதே. நம்ம புரியாமல் ஏதோ தப்பாக பேசி தேவையில்லாமல் போலீஸ்கிட்ட நம்மளே வந்துட்டு வீணாக பிரச்சனையை உண்டாக்கிக்க வேண்டாம். அவங்க ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க, நம்ம வீணாக போய் ஏதாவது சொல்ல போய் அவங்க திரும்பி வந்துட்டு நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன இதுக்குள்ளே இழுத்துருவாங்க. எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். வெண்ணிலாக்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சரியாகுதான்னு பார்த்துட்டு இன்னும் 1 or 2 டேஸில் வந்துட்டு இவங்க கம்ப்ளீட்டாக ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னங்கிறத கேட்போம். அதுக்கிடையில் வந்துட்டு வெண்ணிலாவோட மாமாட்ட கையில் காலையாவது விழுந்து இது என்ன ஆச்சு, எப்படி வந்துட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்கிறத கண்டிப்பாக கேட்டுருவோம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது, அதை மட்டும் கண்டுபிடிச்சி விஜயை நான் வெளியில் கொண்டு வரமா விட மாட்டேன். இது என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியம். விஜய் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கவே மாட்டார். விஜய்னால சூசைட் பண்ணிக்கிறக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குன்ற வந்து நல்லா தெரியுது. விஜய் எதுக்கு தலைமறைவாக இருக்கணும், எந்த தப்புமே பண்ணாத அவர் எதுக்கு ஜெயிலில் இருக்கணும், தலைமறைவாக இருக்கணும், அவர் முதல்ல வெளியில் வரணும். அவ்வளோ பெரிய கம்பெனி ஓனர் இப்படியெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான். பசுபதியோட எதிரி நான் தானே, என்ன அவன் பழி வாங்கிக்கிட்டோம். பட் விஜய் பழி வாங்குறதுக்கு அவனுக்கு எதுக்குமே கிடையாது. நான் முடிஞ்சால் பசுபதி கிட்டக்கு வேணுனாலும் பேசுகிறேன்,
கடவுள் புண்ணியத்தில் வெண்ணிலா எப்படியாவது கண்முழிச்சு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா விஜய் எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடலாம். அவர் எதர் வந்துட்டு வக்கீலை வச்சாவது ஏதாவது பண்ணட்டும். இதுக்கு மேலே நம்மளுக்கு விஜய்க்கு கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது. எந்த பிரச்சனைனாலும் நம்ம தான் எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மட்டும் நல்ல குரூத்தோட நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் வளர்ந்தா போதும். அப்பா தயவுசெய்து நீங்கள் எனக்கு இதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என் புருஷன் ஒரு பக்கம் பிரச்சனை, நான் ஒரு பக்கம் பிரச்சனையில் இருக்கேன். வெண்ணிலா உயிருக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்கா. ஏன்பா எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. இதுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷனை நீங்கள் தான் காட்டணும். கூடிய சீக்கிரம் வந்துட்டு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறது வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி கடவுளை கும்பிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெண்ணிலாவோட மாமா வந்து காவேரி கிட்ட நம்ம நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம். இதுக்கு மேலேயும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. அவன் புருஷன் மேலே நிஜமாகவே எந்த தப்பும் கிடையாது. விஜய் நிரபராதி தான். போய் நம்ம காவேரி கிட்ட சொல்லி என்ன ஏதுங்கிறத நெக்ஸ்ட் ஆக்ஷனில் வந்துட்டு அவங்கள பண்ண சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தாங்கிறத சொல்லிவிட்டு அவனை முதல்ல ஜெயிலுக்கு தள்ளலாம். ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடலான்னு நானும் பார்த்துட்றேன். அவன் சும்மா என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு பின்னாடி விஜய் சப்போர்ட் இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமா பிளான் பண்ணிட்டு விஜய் கிட்ட போய் பேசுவார்.